இன்னைக்கு நம்ம கேட்க போகிறது ஒரு இனிமையான கதை. இந்த கதை நம்மை நம்பிக்கையும் முயற்சியும் கற்றுக் கொடுக்கும். ஒரு அழகான காடு. பூக்கள் பூத்திருக்க, பறவைகள் பாடிக்கொண்டிருக்க, அந்த காட்டில் ஒரு பெரிய கரடி வாழ்ந்து வந்தது. அவன் பெயர் பாண்டி. பாண்டி கரடி ரொம்ப பலசாலின்னு அது நினச்சது. நான் பெரியவன், சின்னவங்களா இருந்தா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சான். அவன் எப்பொழுதும் சின்ன உயிர்களை கவனிக்கவே மாட்டான். அதே காட்டில் ஒரு சின்ன தேனி. அவள் பெயர் இனியா. இனியா ரொம்ப சின்னதாக இருந்தாலும் எப்போதும் வேலை, முயற்சி, உதவின்னு இருப்பா. ஒரு நாள் பாண்டி சிரிச்சிட்டே சொன்னான், ஏ தேனி, நீ இவ்வளோ சின்னதாக இருந்து என்ன சாதிக்க போற அப்படின்னு கேட்டான். அதுக்கு இனியா சிரிச்சிட்டே சொன்னான், நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. அடுத்த நாள் பாண்டி தேன்கூடு இருக்கும் மரத்து கீழ் தூங்கி கொண்டு இருந்தான். திடீர்னு தேன்கூடு உடைய ஆபத்து வந்தது. சில காய்ந்த கிளைகள் விழப்போகுது. எல்லா உயிரினங்களும் ஓடினாங்க. ஆனால் சின்ன தேனி இனியா மட்டும் பயப்படலை. பாண்டி கரடிக்கிட்ட சத்தமாக சுற்றி சுற்றி பறந்து சொல்லிச்சு, எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு. பாண்டி கரடியும் நேரத்துக்குள் எழுந்தான். ஆபத்திலிருந்தும் தப்பிச்சான். பாண்டிக்கு கண்ணீர் வந்தது. அவன் மெதுவாக சொன்னான், சாரி இனியா, நான் பெரியவனா இருந்தாலும் நீதான் இன்று என்னை காப்பாத்தினாய் அப்படின்னு. அளவு முக்கியமில்லை, முயற்சியும் தைரியம்தான் உண்மையான பலம்.